அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவையின் செயல்பாடுகளை உலகரை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் பதிலளிக்கும் தூய ஆவியார், புதிய திருத்தந்தையோடு லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதி, சீன திரு அவையில் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய ஆயர் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த ஜூன் 8ஆம் நாள் வத்திக்கானில் நடைபெற்ற தூய ஆவியார் பெருவிழாவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தூய ஆவியார் நம் கேள்விக்கு பதிலளிப்பார் என்று கூறியிருப்பதை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். தூய ஆவியார் பெருவிழாவை முன்னிட்டு சுமார் 70,000 திருப்பயணிகள் வத்திக்கானில் புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்தனர். 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ரோமை தலைநகரை வந்தடைந்த இவர்கள் அனைவரும் அங்குள்ள இயக்கங்களுக்கான யூபிலி நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருந்தனர். இதன் மைய நிகழ்வாகிய திருப்பலிக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமையேற்றார். தனிப்பட்ட உறவுகளில் பயங்கள் அல்லது கடுமையான சூழ்நிலைகளை கடக்க தூய ஆவியார் உதவுவார் என்பதை அவர் தனது மறையுரையில் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அவர் இன்றைய முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றை குறித்து தனது கவலையையும் வெளிப்படுத்தினார். நமது உறவுகளை நச்சுத்தன்மையாக்கும் ஆபத்துகளை தூய ஆவியார் மாற்றுகிறார். தவறான புரிதல்கள், பாரபட்சங்கள் மற்றும் சுரண்டல் போன்றவைதான் அத்தகைய ஆபத்துகள். மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் எண்ணம் ஒரு உறவை நஞ்சு கொண்டதாக மாற்றுகிறது. இதை நான் ஆழ்ந்த வலியுடன் எண்ணி பார்க்கிறேன். ஒருவர் பெண் என்பதற்காகவே கொல்லப்படும் நிலை இன்றும் நீடிப்பது துயரத்தை வரவழைக்கிறது. மேலும் அருங்கொடை இயக்கங்கள் மற்றும் ஒருவர் மற்றவரோடு உரையாடலில் ஈடுபடுவதும் வேறுபாடுகளை களைய வேண்டியதில் உள்ள முக்கியத்துவம் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் பேசினார். மற்றவரில் ஒரு சகோதரரின் முகத்தை காணச் செய்யும் தெய்வீக மூச்சு நமது இதயங்களை ஒன்றிணைக்கும் போது வேறுபாடுகள் என்பவை பிளவுகள் மற்றும் மோதல்களின் காரணிகளாக இருப்பதில்லை. மாறாக அவை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரம்பரியமாக அமைகின்றன. மேலும் அது நம்மை சகோதரத்துவத்தோடு ஒன்றாக பயணிக்க செய்கிறது. இந்த திருப்பலியில் நியோ கேட்டக்யூமெனல் வே வழிமரபினரும், கத்தோலிக்க நடவடிக்கை இயக்கத்தினரும், கம்யூனியன் அண்ட் லிபரேஷன் இயக்கத்தினரும், மேலும் பழங்குடியின இயக்கத்தினரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பல யூபிலி நிகழ்வுகளை உள்ளடக்கியிருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு திருப்பிடத்திற்கான யூபிலி நிகழ்வையும் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருப்பீடத்திற்கான யூபிலி நிகழ்வு வழக்கத்திற்கு மாறான காட்சிகளுடன் தொடங்கியது. அங்கு ரோமை தலைமைச் செயலகத்திற்கும் திருத்தந்தைக்கும் மறையுரை ஆற்றியவர் மரியா குளோரியா ரீவா என்னும் பெயருடைய ஒரு அருட்சகோதரி ஆவார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நிகழ்வு இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். மேலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் அதை மாற்ற வேண்டாம் என்று முடிவு செய்தார். நிலைவாழ்வு மனித குலத்தின் முன் இருக்கிறது. இதை நான் அறிந்தே சொல்கிறேன். எனது நம்பிக்கை மிகவும் பலவீனமாக இருந்து எனது 20 வயதில் நவீன மனிதனின் பல மாயைகளால் கரைப்பட்டு நான் மரணத்திற்கு அருகிலான ஒரு அனுபவத்தை பெற்றேன். எனக்கு முன் நிலைவாழ்வின் கதவுகள் திறப்பதை கண்டேன். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும். அதன் பின்னர் மற்றொரு எதிர்பாராத காட்சி இடம்பெற்றது. திருப்பீடத்தின் ஊழியர்களை திருத்தந்தை லியோ அவர்களே புனித கதவின் வழியாக வழிநடத்திச் சென்று இந்த யூபிலி நிகழ்வை முழுமையடையச் செய்தார். பின்னர் திருத்தந்தை அவர்கள் புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலிக்கு தலைமை தாங்கினார். திரு அவையைப் போல திருப்பிடமும் புனிதமானது. அதன் அடியாழத்தில் அது நெய்யப்பட்ட இழை ஒவ்வொன்றும் புனிதமானதாகும். இந்த வழியில் திருப்பிடம் அதன் வேர்களின் புனிதத்தன்மையை பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் அவற்றால் பாதுகாக்கவும் படுகிறது. அதே நேரத்தில் அதன் ஒவ்வொரு உறுப்பினரின் புனிதத்தன்மை காரணமாகவும்
அது வாழ்கிறது என்பதும் உண்மை. திருப்பிடத்திற்கு சேவை ஆற்றுவதற்கான சிறந்த வழி என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை நிலைக்கு ஏற்பவும் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு ஏற்பவும் புனிதர்களாக வாழ முயற்சிப்பதே ஆகும். புதிய திருத்தந்தை அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திட்டமிட்ட அனைத்து யூபிலி நிகழ்வுகளையும், அவர் தொடங்கிய ஒவ்வொரு புதன்கிழமையின் பொது மறைக்கல்வி வகுப்புகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. கடந்த நாட்களில் திருத்தந்தையின் அரசு தூதர்களான நுன்சியோக்களை சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அவர்களோடு உரையாற்றிய செய்திகளை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது அரசியல் பிரிவான நுன்சியோக்கள் என்றழைக்கப்படும் திருத்தந்தையின் அரசு தூதுவர்களை சந்தித்தார். அவர்களில் பலரை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். திருத்தந்தை அவர்கள் ஆயர்கள் பேராயத்தின் தலைவராக இருந்த காலத்தில் திருத்தந்தையாக இருப்பவருக்கு ஆயர் வேட்பாளர்களை முன்மொழிய அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டியிருந்தது. நீங்கள் வாழும் நாடுகளில் அன்பினால் அனைத்தையும் கொடுக்க திரு அவை தயாராக இருக்கிறது என்பதையும், அது எப்போதும் ஏழை எளியவர்களோடு துணை நிற்கிறது என்பதையும், கடவுள் மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்னும் உரிமையை திரு அவை எப்போதும் பாதுகாக்கும் என்பதையும் அனைவருக்கும் அறியச் செய்ய வேண்டியது உங்கள் கடமை என்று நான் நம்புகிறேன். திருத்தந்தை அவர்கள் இந்த அரசு தூதுவர்களின் பணி மற்றும் அதற்கு தேவையான அரசியல் திறன், உறவுகளில் நம்பிக்கையை பேணும் குணங்கள் குறித்தும் தொடர்ந்து பேசினார். கடினமான இடங்களில் உறவுகளை கட்டியெழுப்பும் சிறந்த மனிதர்களாக இருங்கள். ஆனால் அவ்வாறு செய்யும்போது எல்லாவற்றிற்கும் தீர்வு தன்னிடம் இல்லை என்பதை அறிந்த பேதுருவின் அதே தாட்சியையும் கடைபிடியுங்கள். உலக அளவில் 184 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மால்டா குழுமம் ஆகியவற்றோடு வத்திக்கான் அரசனிய உறவை பேணி வருகிறது. இந்த தொடர்பை அண்மையில் ஏற்படுத்திய பகுதிகளில் ஓமன் நாடும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் பல பகுதிகளின் அருட்தந்தையர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் குருக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சவால்கள் என்னவென்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் ரோமை மறைமாவட்ட குருக்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். அவர் சந்தித்த அக்குழுவில் ரோமையின் அருட்தந்தையர்களும் கல்வி பயில்வதற்காக உலகம் முழுவதிலுமிருந்து வந்தவர்களும் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் அவர் ஒரே செய்தியையே வழங்கினார். ஒரு தந்தையின் இதயத்தோடும் ஆயரின் இதயத்தோடும் நான் உங்களிடம் கேட்கிறேன், நாம் நம்பகமான மற்றும் முன்மாதிரியான குருக்களாக இருக்க உறுதியளிப்போம். நமது இயல்பின் வரம்புகளை நாம் அறிவோம். மேலும் ஆண்டவர் நம்மை ஆழமாக அறிவார். நாம் ஒரு சிறந்த அருளை பெற்றுள்ளோம். நாம் அவருடைய ஊழியர்கள், பணியாளர்கள் என்ற மதிப்புமிக்க புதையல் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்பணியாள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் வாழும் பகுதியின் சவால்களை எதிர்கொள்ளும் குருக்களாக இருக்கவும் அவர் அவர்களை கேட்டுக்கொண்டார். சவால்கள் நிறைந்த இந்த காலத்திலேயே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் கொண்டுள்ளார். சில நேரங்களில் இவை நம்மை விட பலமுள்ளதாக நமக்கு தோன்றலாம். இந்த சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கும் நற்செய்தி வழியில் அவற்றை கையாள்வதற்கும் சாட்சி பகரும் வாய்ப்பாக அவற்றை பயன்படுத்துவதற்கும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் அவற்றை விட்டு ஓடக்கூடாது. நிறைவாக திருத்தந்தை அவர்கள் மறைமாவட்டத்திற்குள் ஒற்றுமையுடன் வாழவும் மற்ற குருக்களுக்கு நல்ல சகோதரர்களாக இருக்கவும் அவர்களை கேட்டுக்கொண்டது கவனிக்கத்தக்கது. புதிய திருத்தந்தையை சந்தித்த 3வது லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதி யார் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி ஜாவியர் மிலே அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார். இந்த பயணத்தில் அதிக சவால்கள் இருந்ததாக தெரிகிறது. அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி அவர்கள் முதலில் இத்தாலியின் முக்கிய வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திவிட்டு பின்னர் மிக முக்கியமான ஒருவரை சந்திக்கச் சென்றார். அவர்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். அப்போது அர்ஜென்டினாவுக்கு வருமாறு திருத்தந்தை அவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருபோதும் மேற்கொள்ளாத பயணமாகும். உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறித்த நினைவுகள் இந்த முழு பயணத்திலும் மிக அதிகமாகவே இருந்தன. உலக அமைதிக்கான நாளில் திருத்தந்தை அவர்கள் நாட்டுத் தலைவர்கள் அனைவருக்கும் திருத்தந்தையின் செய்தியை வழங்குவது வழக்கம். இது கடந்த ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எழுதப்பட்டது.
திருத்தந்தை லியோ மற்றும் அர்ஜென்டினா ஜனாதிபதிக்கு இடையேயான இந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் நீடித்தது. அதன் பிறகு அர்ஜென்டினா அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அர்ஜென்டினாவுக்கு பயணம் செய்வார் என்ற அறிவிப்பை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அதற்கான நாட்கள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வழக்கம் போல தலைவர்களுக்கு இடையே விவாதிக்கப்பட்ட சில தலைப்புகளை குறிப்பிட்டு ஒரு சுருக்கமான அறிக்கையை வத்திக்கான் வெளியிட்டது. அதில் அர்ஜென்டினாவுடனான உறவுகள் உறுதியானவை என்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கான அர்ப்பணிப்பு போன்ற விஷயங்கள் இந்த உரையாடலில் அடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ஜாவியர் மிலை அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் முன்னர் நடத்திய உரையாடல்கள் பெரும்பாலும் நகைச்சுவையோடுதான் அமைந்திருந்தன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை முதலில் கிண்டல் செய்துவிட்டு பின்னர் அணைத்துக் கொள்வார். ஜாவியர் மிலை அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்த 3வது லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதி ஆவார். அவரை சந்தித்த மற்ற 2 தலைவர்கள் பெருவின் ஜனாதிபதியும் கொலம்பியாவின் ஜனாதிபதியும் ஆவர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஸ்பெயின் நாடு விடுத்திருந்த கோரிக்கை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மூலமாக நடைபெறவிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட முதல் பயணம் இத்தாலியின் லம்பதூசா தீவுக்கு சென்றதாகும். இது ஐரோப்பாவில் உள்ள குடியேற்ற நெருக்கடியின் மையப்பகுதிகளில் ஒன்றாகும். தனது 12 வருட பாப்பிரை பணிக்காலத்தில் குடியேற்ற சூழ்நிலை மோசமாக இருந்த இந்த கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் சென்றிருக்கிறார். விடுபட்ட ஒரே ஒரு இடம் ஸ்பெயின் நாட்டின் கனேரி தீவுகளாகும். அதனால்தான் ஸ்பானிய அதிகாரிகள் அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமென்று 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முன்மொழிந்தனர். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மாநாட்டில் பங்கேற்கவும் அவர்கள் அவரை அழைத்திருந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு 2 அழைப்புகள் விடுக்கப்பட்டன. அதை நான் ஸ்பெயின் அரசாங்கத்தின் சார்பாகவும் ஸ்பானிய சமூகம் முழுவதன் சார்பாகவும் தெரிவித்தேன் என்று நம்புகிறேன். ஒன்று, கனேரி தீவுகளை பற்றியும் அம்மக்களின் உண்மை நிலை மற்றும் அங்கு வந்தடையும் புலம்பெயர்ந்தோருடன் அவர்கள் பேணும் ஒற்றுமையையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுக்கப்பட்டது. இறுதியாக திருப்பிடத்தின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செவில்லேவில் நடக்கவிருக்கும் வளர்ச்சி நிதி குறித்த முக்கியமான மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இருப்பையும் வேண்டினேன். திருத்தந்தை லியோ அவர்கள் இப்போது இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடும். இது ஸ்பானிய ஜனாதிபதி அவர்கள் தொலைபேசியில் உரையாடிய போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. அதில் அவர்கள் குடியேற்ற நெருக்கடி மற்றும் மனித மாண்பு குறித்தும் விவாதித்தனர். மேம்பாட்டிற்கான நிதி குறித்த சர்வதேச மாநாடு ஜூன் 30ஆம் நாள் முதல் ஜூலை 3ஆம் நாள் வரை நடைபெறும். ஐநா பொது அவை 2015ஆம் ஆண்டு நிறுவிய 2030ஆம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிரலின் இலக்குகளை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சர்ச்சைக்குரிய சீன திருவையில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர் தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். சீனாவின் ஃபூசோ மறைமாவட்டத்தின் துணை ஆயரின் நியமனத்தை வத்திக்கான் வரவேற்றுள்ளது. ஒரு அறிக்கையின் மூலம் அது இச்செய்தியை அறிவித்துள்ளது. இந்த நிகழ்வு திருப்பீடத்திற்கும் சீன அதிகாரிகளுக்கும் இடையிலான உரையாடலின் மற்றொரு பலனாகும். இது மறைமாவட்டத்தின் சமூக பயணத்தில் ஒரு முக்கியமான படியாகும். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பதவியேற்ற பிறகு சீனாவில் நடந்த முதல் ஆயர் நியமனம் இதுவாகும். இதற்கு முன் அந்நாட்டில் நடந்த மற்ற ஆயர் நியமனங்களை திருப்பீடம் இந்த முறையில் கொண்டாடவில்லை. 2023ஆம் ஆண்டு சீனா ஒரு ஆயரை தன்னிச்சையாக நியமித்த போது திருப்பீடம் தனது ஆச்சரியத்தை மட்டுமே வெளிப்படுத்தியது. கோட்பாட்டளவில் 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள ஒப்பந்தங்களை இந்த நியமனம் மீறியது. இருப்பினும் அந்த ஒப்பந்தங்களின் விதிமுறைகள் ஒருபோதும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வத்திக்கான் நிகழ்வுகளில் சீன ஆயர்களின் இருப்பு அதிகரித்து வந்துள்ளது என்பது தெளிவாகிறது. இது பல ஆண்டுகளாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாகும். உண்மையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு பேராலயத்தில் அவர்களை கண்டதும் வெளிப்படையாக உணர்ச்சி வசப்பட்டார். அப்போது இன்று முதல் முறையாக சீனா நாட்டின் முக்கிய நிலப்பகுதிகளிலிருந்து 2 சகோதர ஆயர்கள் எங்களோடு இங்கே உள்ளார்கள். அவர்களுக்கு நமது அன்பான வரவேற்பை அளிப்போம். பேதுருவின் வழிமரபில் முழு ஆயர் குழுமத்தின் ஒன்றிப்பு இவர்களின் வருகை மூலம் இன்னும் அதிகமாக தெரிகிறது என்று அவர் கூறினார். சீனாவுக்கும் வத்திக்கானுக்கும் இடையே 2018ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அது மேலும் 4 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த அரசணைய நடவடிக்கையில் சவால்கள் இல்லாமல் இல்லை. ஒருபுறம் இது ஷி ஜின்பிங் அரசாங்கத்துடன் ஒரு சுமூகமான நட்புறவான தகவல் தொடர்பை பேண உதவும். மறுபுறம் இதுவரை ரகசியமாக தங்கள் நம்பிக்கையை பின்பற்றிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை சிறப்பாக கண்காணிக்க சீன நாட்டிற்கு இது உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இவ்வாண்டு நிகழ்விருக்கும் உலக ஏழைகள் நாளுக்கான செய்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறியிருக்கும் செய்திகளை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவையில் உலக ஏழைகள் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்டதாகும். அந்நாள் வத்திக்கானின் கண்கவர் பின்னணியில் திருத்தந்தை ஒருவர் ஏழைகளுடன் உணவை பகிர்ந்து கொண்டது போன்ற அரிய காட்சிகளை உருவாக்கியது. இப்போது திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணியை தொடர்கிறார். இந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் நாளன்று அனுசரிக்கப்படவிருக்கும் நிகழ்வை ஒட்டிய தனது செய்தியில் அவர் இதை வலியுறுத்துகிறார். வேலைவாய்ப்பு, கல்வி, இருப்பிடம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பாதுகாப்பின் அடித்தளங்களாகும். இவை அனைத்தும் ஆயுதங்களால் ஒருபோதும் அடைய முடியாது என்பதே அச்செய்தி. இதன் காரணமாக அவர் உலக அமைதிக்காக மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் திரு அவையில் ஏழைகளை கவனித்துக் கொள்வது ஒற்றுமையை விட மேலானது என்பதையும் அவர் நினைவூட்டுகிறார். ஒருபுறம் எதுவும் இல்லாத போது கடவுளை எவ்வாறு நம்புவது என்பதை ஏழைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். மறுபுறம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு கிறிஸ்தவ வாழ்விற்கு ஊட்டமளிக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். உண்மையில் பிறரன்பு என்பது நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு பாதை என்பதை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எடுத்துரைக்கிறார். இன்றைய உலகின் அவசர தேவை இந்த குணங்கள்தான். மேலும் திருத்தந்தை அவர்கள் வறுமையின் பல வடிவங்களை சமாளிக்க துணிவான முயற்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக ஏழை நாடுகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய முனைந்த யூபிலி ஆண்டு செய்தி என்ன நிலையில் உள்ளது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு பேராலயத்தின் புனித கதவுகளை திறந்து அதிகாரப்பூர்வமாக யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்துவிட்டன. அப்போது இந்த யூபிலி ஆண்டு ஏழ்மையான நாடுகளை பாதிக்கும் கடன்களை மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அந்நிலைமை மேம்பட்டதாக தெரியவில்லை, அல்லது அந்த திசையில் யாரும் செயல்படும் எவ்வித அறிகுறிகளும் இல்லை. இந்த உண்மை இம்மாத தொடக்கத்தில் உலக வங்கியால் சுட்டிக்காட்டப்பட்டது. வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் 3 அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. அவை அதிக கடன், மந்தமான வணிகம் மற்றும் அதிகரித்து வரும் நிலையற்ற தன்மை என்பவையாகும். இந்த ஆண்டு இந்த பொருளாதாரங்கள் 60% பலவீனமான வளர்ச்சியை காணப்போகின்றன. இந்த ஆண்டு வளர்ச்சி சுமார் 3.8% இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் மெதுவாக 3.9% உயரும். இந்த வளர்ச்சி விகிதங்கள் இலக்குகளை அடைய தேவையான வேகத்தை விட மிக குறைவாக உள்ளன. மேலும் சமீபத்திய ஆண்டுகளின் தரவுகள் இன்னும் கவலையளிக்கின்றன. உதாரணமாக ஐநா பொது அவையின்படி 17 வளரும் நாடுகளில் வெளிப்புற கடனின் அளவுகள் இப்போது ஆண்டு பொது வருவாயில் 20% தாண்டியுள்ளது. இவையெல்லாம் வறுமை மற்றும் போரினால் ஏற்படும் மனிதாபிமான சூழ்நிலையுடன் ஒத்துப்போகின்றன. இதுவும் உச்சவரம்பு அளவுகளை எட்டுகிறது. உலகளவில் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 120 மில்லியனை தாண்டிவிட்டது. இந்த காரணத்தினால்தான் வத்திக்கானும் திரு அவையின் மனிதாபிமான நிறுவனங்களும் வறுமை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை நோக்கி கவனம் செலுத்துகின்றன. உதாரணமாக காரிதாஸ் ஐரோப்பா அமைப்பு 93 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறுமையாலும் சமூகத்தால் விலக்கப்படும் ஆபத்தான சூழ்நிலையிலும் இருப்பதாக அறிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஜூலை மாத இறுதியில் நடக்கவிருக்கும் இளைஞர்களுக்கான யூபிலி நிகழ்வில் புனிதர்களாக அறிவிக்கப்படவிருப்பவர்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஆரம்பத்தில் பல அருளாளர்களின் புனிதர் பட்டம் அளிக்கப்படும் நாட்களை அறிவித்த கர்தினால்கள் குழுவில் அருளாளர் கார்லோ அக்யூட்டஸ் அவர்களின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் ஒரு எதிர்பாராத திருப்பத்துடன் வத்திக்கான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இளம் இத்தாலியரான கார்லோ அக்யூட்டஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் 7ஆம் நாளன்று புனிதராக அறிவிக்கப்படுவார் என்று அது பின்னர் அறிவித்தது. ஜூலை மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் இளைஞர்களுக்கான யூபிலி நிகழ்வின் போது புனிதராக அறிவிக்கப்படுவார் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்ட பியர் ஜார்ஜியோ ஃப்ரெசாட்டி அவர்களுடன் அவரும் புனிதராக அறிவிக்கப்படுவார். கார்லோ அக்யூட்டஸ் அவர்கள் மில்லினியல் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் 2006ஆம் ஆண்டு அவரது 15வது வயதில் இறந்தார். அவர் ஏழைகளுக்கு உதவினார். மேலும் நற்கருணை பற்றிய வலைத்தளங்களை உருவாக்க இணையத்தை பயன்படுத்தினார். பியர் ஜார்ஜியோ ஃப்ரெசாட்டி அவர்கள் 24 வயதான மலைகளின் மீது ஆர்வம் கொண்ட நபராவார். அவர் 1925ஆம் ஆண்டு நோயால் காலமானார். தனது குறுகிய வாழ்க்கையிலும் அவர் தனது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் சமூக அக்கறை காரணமாக தனித்து நின்றார். அக்டோபர் 19ஆம் நாளன்று மேலும் 7 அருளாளர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்படவிருக்கிறார்கள். கர்தினால்கள் குழுமத்தின் போது மேலும் 7 அருளாளர்களை புனிதர்களாக அறிவிக்கும் நாள் அங்கீகரிக்கப்பட்டது. அது அக்டோபர் மாதம் 19ஆம் நாளன்று மறைப்பணி உலக யூபிலி நிகழ்வின் போது நடைபெறும். அவர்களில் 2 வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஏழைகளின் மருத்துவரான அருளாளர் ஹோசே கிரகோரியோ ஹெர்னாண்டஸ் அவர்களும்
அருளாளர் மரியா ரெண்டில்ஸ் அவர்களும் ஆவர். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.